Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா AutoCAD 3D ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து எந்தெந்த மெத்தட்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கனாக்கா இந்த கியூபிக் மெத்தட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா நேவிகேஷன் பார் டிக்கில் இருக்குது. இங்கே பார் இங்கே வந்துருச்சு. வந்து ஸ்டியரிங் வீல்ஸ் இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஒரு இந்த பொசிஷனில் வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, வந்து நம்ம வந்து இந்த நேவிகேஷன் பாரில் கூட நம்ம ஸ்டியரிங் வீல் எடுத்துக்கலாம். அந்த இருக்குல்லையா, இது கூட எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி எனக்கு ஃபுல் நேவிகேஷன் வீல் இருக்குது. இந்த வீல் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஜூம் இருக்குது பாருங்கள். ஜூம்ங்கிறத வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் இந்த மூவ் பண்ணிங்கனாக்கா கை எடுக்கக்கூடாது. அப்படியே அழகாக வந்து ஜூம் இன்னும் ஜூம் அவுட்டுங்கிற மாதிரி ஆகும். உங்களுக்கு நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் கையை எடுக்கிறீங்களோ அதே பொசிஷனில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரிவைண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் ப்ரீவியஸாக பண்ண முடியா இந்த பொசிஷன்லாம் வந்து நிற்கும். நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை கையை எடுக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் அப்படி நின்றுக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேனாக வந்து ஸ்மால் ட்ராக் ஆப்ஜெக்ட் தான். இதான் அந்த இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து மவுஸோட லெஃப்ட் கீயை மட்டும் அப்படியே கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். அழகாக மூவ் பண்ணுறேன். வேறு எந்த கீயுமே நான் ப்ரெஸ் பண்ணல. கையை எடுத்துக்கிட்டேனாக்கா அந்த வீல் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆர்பிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மவுஸில் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ரொட்டேஷன் கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஏற்கனவே வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனாக்கா கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸில் சென்ட்ரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெஃப்ட் கிளிக்கை மட்டும் பண்ணிக்கிட்டு கையை எடுத்துடக்கூடாது. அழகாக அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தாக்கா நமக்கு வந்து மூவ்மெண்ட் கிடைக்கிது. எந்த பொசிஷன் நமக்கு வேணுமோ அந்த பொசிஷன் நம்ம வந்து அழகாக மூவ் பண்ணிக்கலாம். எல்லா ஆங்கிலையும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியுது அப்படியே. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கழிச்சு இப்போ இது வேணாம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் டைப்ஸ் நிறையா கொடுத்துருவாங்க வீல்லையே. ஃபுல் நேவிகேஷன் வீல்னாக்கா அது இது வந்து மினி, அது ஜூமு வாக்கன் வந்துட்டுருக்கோம். வீல் சின்னதாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வீலே வந்து என்னென்ன டைப்பில் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு இது நம்மளுக்கே தெரியும். கிளிக் பண்ணிட்டு அசம் அப்படி செலக்ட் பண்ணாலே போதும், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு மெத்தட்ஸில் இருக்குது டிசைன். இது ஒரு மெத்தட்ஸில் இருக்குது பாருங்கள், ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இது 2D ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே வேணும் அப்படின்னாக்க இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீல் வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது பேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த எஸ்கேப்பு ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பிடிச்சி அப்படி அங்கிட்ட நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாக்கா அது வந்து அந்த ட்ராக் ஆகுது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டு. அதுக்கு இந்த இது உங்களுக்கு எஸ்கேப் நான் கொடுத்துருக்கேன். இந்த இது யூஸ் ஆகுது நமக்கு. பேன் இதிலே வந்துடுச்சு. பேன் இந்த வீல்லையும் பேன் இருக்குது, இதிலே தனியாக பேன் இருக்குது. இதில் பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் டைனமிக், இந்த அதை புல் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி வேரியஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூம் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா ஃபுல்லாக இதாகுது. ஃபுல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டேன் ஜூம் விண்டோ போயிட்டு இந்த பார்ட்டை மட்டும் வேணும் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது மட்டும் வந்து ஜூம் பண்ணி காட்டும். ஓகே, இது ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கீங்க. ஜூம் ப்ரீவியஸ் இது ரியல் டைம் நார்மலாக இந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கிறது. ஜூம் ஆல்
அதுமாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஜூம் டைனமிக்கு அதுமாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூம் சென்டர், ஜூம் இன்னு, ஜூம் அவுட்டு, ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டணுமோ அந்த இருக்குது, நிறையா இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா எஸ்கேப்பு, ஜூம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் பண்ணணும்னாக்கா அது மட்டும் நமக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டும் உங்களுக்கு. இதுமாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றும் அப்படியே செஞ்சு பாருங்கள் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிட் போய்க்கும். அதில் 3 ஆர்பிட்டு, ஃப்ரீ ஆர்பிட்டு, கண்டினியூஸ் ஆர்பிட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஆர்பிட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நீங்கள் வந்து மவுஸில் லெஃப்ட் பட்டனை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு அழகாக நீங்கள் மூவ் பண்ணினாக்கா மூவ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் இது மூவ் ஆகுது, இது வரைக்கும் மூவ் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக திருப்ப முடியுது பாருங்கள். மூமெண்ட் கிடைக்கி நம்ம வந்து டேர்ன் ஆகுது, ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வரைக்கும் தான் நம்மளால் வந்து மூமெண்ட்லாம் பண்ணிக்க முடியுது. இதுக்கு மேலே எங்கள்கிட்ட பண்ண முடியுது நம்மளால். டேர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீ ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதில் நம்ம பொறுமையாக கையை அந்த லெஃப்ட் பட்டனை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கையை எடுத்தாலும் அது ஒரு பொசிஷனுக்கு வச்சு நீங்கள் கையை எடுத்தாலும் அந்த பொசிஷனில் அப்படியே நிற்கும். ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நிற்கும். எல்லா டைரக்ஷனும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரீ ஆப்ஜெக்ட், ஃப்ரீ ஆர்பிட். ஓகே, இப்போ ஆர்பிட்டுக்கும் ஃப்ரீ ஆர்பிட்டோட டிஃப்ரென்ஸ் புரியும். ஆர்பிட் அப்படின்னா லெஃப்ட் கீ அது கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு பர்டிகுலர் அளவு நம்மளால் வந்து அதோட டர்ன் பண்ண முடியும். இதை வந்து ஃப்ரீ ஆர்பிட்னாக்கா நம்ம கையை கண்டினியூஸாக பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம எல்லா பொசிஷன்லையும் நம்மளால் வந்து டர்ன் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ ஆர்பிட் கொஞ்சம் பொசிஷன் நம்ம மாற்றிக்கணும், இந்த பொசிஷனை வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து நான் வந்து கண்டினியூஸ் ஆர்பிட் செலக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக. அந்த ஸ்பீடு வந்து உங்கள் மவுஸில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணுறேன் பாருங்க. கையை எடுத்துட்டிங்கனாக்கா நான் கையை எடுத்துட்டேன், கண்டினியூஸாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் கண்டினியூஸ். எந்த இன்னும் ஸ்பீடாக அவங்களுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா மவுஸை வந்து நீங்கள் வேகமாக இழுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா வேகமாக வந்து இதாகும். இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷன் நான் வச்சுருக்கேன். திரும்ப வந்து கண்டினியூ அதே வச்சுட்டு வந்து நான் வந்து வேறு டைரெக்ஷனில் அதை மூவ் பண்ணி விட்றேன். இப்போ வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. நான் கையெல்லாம் எடுத்துட்டேன், மவுஸ்லாம் கையில் எந்த ப்ரெஸ் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டுருது. அகத்து ஒரு அனிமேஷன் மாதிரி தெரியுது. ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கமெண்ட் விண்டோ மூலியமாக நம்ம வந்து அந்த ஆர்பிட் எடுக்க முடியும். இப்போ நான் ஓஆர் அப்படின்னு கொடுத்தோன்னாக்கா ஆர்பிட்னு எடுத்தோம். ஓஆர் கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன்னாக்கா நமக்கு வந்து ஆர்பிட் கிடச்சிடும். அழகாக நம்ம மூவ் ஆகிக்கலாம், மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரீ ஆர்பிட் வேணும் அப்படின்னாக்கா எஸ்கேப் கொடுத்துட்டு எஃப், ஃப்ரீ ஆர்பிட்டுக்கு எஃப்னு டைப் பண்ணிக்கிங்க, ஆர்பிட்டுக்கு ஓஆர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் நமக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் வருது இல்லையா, ஃப்ரீ ஆர்பிட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுது. நமக்கு மவுஸை கண்டினியூஸாக பிடிச்சிருக்க தேவையில்ல, ஜஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக் வந்து அப்படி இழுத்துட்டு மூவ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நீங்கள் கையை எடுத்துடலாம். இந்த பொசிஷன் அப்படியே நிற்கும் பாட்டுக்கு. ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கண்டினியூஸ் ஆர்பிட்டுக்கு சி கொடுத்துட்டு ஆர்பிட்டுக்கு ஓஆர், கண்டினியூஸ் ஆர்பிட்டுக்கு தான் சின்னு அர்த்தம், ஓஆர்னா ஆர்பிட் அர்த்தம். என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து மூவ் பண்ணி விட்டு அழகாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி கமெண்ட் விண்டோ மூலிமா நீங்கள் வந்து கமெண்டை வந்து டைமில் ஒவ்வொரு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாம் கமாண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமாண்டை கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தாலே கீபோர்டில் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலே வந்து அந்த டூல்ஸ் வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இது இருக்கு இல்லையா நேவிகேஷன். இப்போ இந்த நேவிகேஷன் டிக்கெட் எடுத்து விட்டுனாக்கா இங்கே இருக்கிற நேவிகேஷன் போய்டும் உங்களுக்கு. அதுமாதிரி க்யூப் டிக்கெட் எடுத்து விட்டுனாக்கா இந்த க்யூப் போய்டும். இதெல்லாம் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன். க்யூப் மூலியமாகவும் நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸ்டேரிங் வீல் மூலிமா நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது அந்த ஆப்ஜெக்டை. ஜஸ்ட் வந்து நேவிகேஷன் பார் மூலியமாக நம்மளால் ஜூம் இன் ஜூம் அவுட்டு டர்னு இந்த ஆப்ஜெக்டை வந்து எந்தெந்த ஆங்கிள் செட் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் வந்து பண்ண முடியுது. இந்த 3 டைப்லையும் வந்து பார்த்துக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.